ஆதி மும்மூர்த்திகளில் ஒருவரான அருணாச்சல கவிராயரை பற்றி பார்க்கலாம். அருணாச்சல கவிராயர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாயூரம் அருகில் தில்லையாடி என்னும் கிராமத்தில் நல்லதம்பி பிள்ளை வள்ளியம்மை தம்பதியருக்கு மகனாக 1711 பிறந்தார். இவர் இளமையில் பெற்றோர்களை இழந்து தருமபுரம் சைவ மடத்தில் 12 ஆண்டுகள் தங்கி அம்பலவான கவிராயரிடம் தமிழ் பயின்றார். மேலும் இவர் தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் நன்கு புலமை பெற்றார். இவர் கம்பராமாயணத்தை அழுத்தமாக பயின்று பலருக்கு கற்பித்தும் இன்னிசையோடு பிரசங்கம் செய்தும் வந்தார். இவர் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்தில் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்ததால் இவரை சீர்காழி அருணாச்சல கவிராயர் என்று அன்புடன் அழைத்தனர். சீர்காழிக்கு அடுத்த சட்டநாதபுரத்தை சேர்ந்த இசை கலைஞர்கள் வெங்கடராம ஐயரும் கோதண்டராம ஐயரும் தமிழில் புலமை பெற வேண்டி இவரிடம் வந்து மாணவர்களாக சேர்ந்தனர். இவர் அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது தாமும் அவர்களிடமிருந்து இசையை கற்றுணர்ந்தார். இதனால் இராமாயண கதையை சிறு கீர்த்தனைகளாக சொற்சுவையும் பொருட்சுவையும் இசை நயமும் கொண்டதாக இயற்றினார். இவர் எழுதிய இராமநாடக பாடல்களுக்கு தமது மாணவர்களை கொண்டு இசை அமைக்கும் வேலையையும் முடித்து கொண்டார். இக்கீர்த்தனைகள் பண்டை தமிழில் பல மொழிகள் பலவற்றை கொண்டு 1771 எழுதி முடிக்கப்பெற்றது. கம்பர் தன்னுடைய இராமாயணத்தை அரங்கேற்றிய திருவரங்கத்திலேயே இவரும் தமது இராமநாடக கீர்த்தனைகளை அரங்கேற்ற ஆவல் கொண்டார். ஆனால் திருக்கோயில் அதிகாரிகள் இறைவன் அனுமதியின்றி நூலை அரங்கேற்ற இயலாது என்று கூறி மறுத்துவிட்டனர். ஆகவே இவர் தனியே ஓரிடத்தில் அமர்ந்து அரங்கநாதரை நினைத்து ஏன் பள்ளி கொண்டீரையா என்ற மோகனராக கீர்த்தனையை பாடினார். இதனால் உள்ள மகிழ்ந்த திருவரங்க பெருமாள் இரவில் இவருக்கு கோவில் அதிகாரிக்கும் கனவில் தோன்றி கம்பரை போல நீரும் நம் பரிசனங்களை பாடுவீராக, உமது நூல் அரங்கேறும் என்று கூறி ஆணையிட்டார். இதனால் அனைவரும் மகிழ்ந்து நூலை அரங்கேற்றம் செய்ய உதவி புரிந்தனர். பின் பல வகையான பரிசுகளும் மரியாதைகளும் வழங்கியும் அவரை கௌரவித்தனர். எனக்குன் இருப்பதம் ஆரோ இவர் யாரோ, சரணம் ரகுராமா, ராகவனே சரணம், ராமசுவாமி கொண்ட கோலம், சரணம் என்றேனே யாரென்று ஆகிய இவரது பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவைகளாகும். சென்னையில் உள்ள மணலி முத்துகிருஷ்ண முதலியார் இவரை அழைத்து பெரிய அவையை கூட்டி விரிவான பிரசங்கம் செய்ய வாய்ப்பளித்து கனகாபிஷேகம் செய்தார். மேலும் துளஜாஜி மகாராஜா சபையிலும் புதுவை ஆனந்தரங்கம் பிள்ளை, உடையார்பாளையம் உவரங்கம் உடையார் ஆகியோர்கள் சபையிலும் இவரது இராமநாடக கீர்த்தனையை கதா காலக்ஷேபமாக நடத்த வைத்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இவர் மேலும் அசோகமுகி நாடகம், சீர்காழி தலபுராணம், சீர்காழி கோவை, அனுமார் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களை இயற்றினார். தமிழில் முதலாக இசை நாடகம் இயற்றியவர் இவரே ஆவார். பிற்காலத்தில் இசை நாடகம் தோன்றுவதற்கு இவரது இராமநாடகம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது. இவர் 1779 தனது 67ஆம் வயதில் காலமானார். இவரது இராமநாடக கீர்த்தனையில் தரு என்ற கீர்த்தனை பகுதியில் 197 பாடல்களும், திபதை என்ற பகுதியில் 60 பாடல்களும், தோடயம் என்பதில் ஒரு பாடலுமாக மொத்தம் 258 இசை பகுதிகள் 43 ராகங்களில் அமைத்துள்ளார். இத்துடன் அருணாச்சல கவிராயரின் வாழ்க்கை வரலாறு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.